சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரபு நடிப்பு சூப்பர். பிரபு எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு இளையதிலகம் பிரபு. தாமிரபரணிக்கு அப்புறம் செம நடிப்பு எங்கள் அண்ணனுக்கு. இதே மாதிரி நடிக்கணும்னு கனவு பண்ணிக்கிறேன். அவர் ஆயுசு நூறா இருக்கணும். படம் சூப்பரா சார். ஹீரோயினி சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் அருமையா இருக்கு. பாட்டு சூப்பரா இருக்கு. எல்லாம் தியேட்டர்ல வந்து பார்க்கணுங்கிட்டு அன்பா வேண்டுகோள். எங்க அண்ணன் 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும். இதேதான் சேம் திங் தான். ஹவாலா படத்தை பற்றி ஹவாலா பண்றது வந்து பண்ணா இந்த மாதிரி தான் விளைவுகள் ஏற்படுறது வந்து நீட்டா தெளிவா சொல்லியிருக்காங்க. ஹவாலா உண்டிக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. கதை வந்து சிறப்பா இருக்கு. முதல் மரியாதை சிவாஜி சாரை பார்த்த மாதிரி பிரபு சாரை பார்க்க வேண்டியது. நல்ல சாங்ஸ் வந்துருக்கு சார். சூப்பரா இருக்கு படம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபேமிலி சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒரு கட்டம் கண்டிப்பா வந்து பாருங்க சார். பழைய பிரபு சிவாஜி சாரை பார்த்த மாதிரி இருக்கு சார். ரொம்ப வருஷம் பிரபு சாரை பார்த்த மாதிரி முதல் மரியாதை சிவாஜி சார் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு சார். அந்த கேரக்டர் தான் சார் படம். அதே நல்லா வந்திருக்கு சார். சூப்பரா வந்திருக்கு. சாங் சூப்பர் டூப்பர் சார். அந்த மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி புனிதமானது சார். சூப்பரா இருந்திருக்குண்ணா. அதாவது லேக் இல்லைன்னு சொல்ல முடியாது, லேகும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. அதாவது ஒரு கிராமத்து ஸ்டைல்ல படம் இருக்கும். அதுல எப்படி ஃப்ளோவா அதாவது எப்படி அந்த கதையை கொண்டு போறதுதான் ஃபுல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். அவங்க ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது. அவரு மாஸ் பண்ணிட்டார். வேற இது கிளாமர்னா என்னன்னா இருக்குண்ணா. இது பாரு நல்லா இருக்கு. எல்லாரும் பாரு. லாஸ்ட் எமோஷன் சீன் நல்லா என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? அப்பாவோட பாசம் நிறைய சொல்லுவாங்க. என்ன ஸ்டோரி ஆக்சுவலா ஸ்டோரி பணம் சம்பாதிக்கிறது, அப்புறம் அப்பாவோட பாசம் நிறைய சொல்லுவாங்க. பிரபு சார் இது வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற என்ன பிடிச்சிருக்கு இந்த இதுக்காக படத்தை பார்க்கலாம்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா படம் பிடிச்சிருச்சு. வெற்றியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வெற்றிக்கு ஹீரோ கெமிஸ்ட்ரி எப்படி ரிப்போர்ட் ஆயிருக்கு? இல்ல அவ்வளோ ஃபேமிலியோட வந்தா நல்லா இருக்கும். இன்னும் ஃபேமிலியோட அப்பா புள்ள பாசம் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். நானே எமோஷனல் ஆயிட்டேன்னா பாத்துக்கோங்க. ரொம்ப நல்ல படம். இது வந்து இந்த காலத்துல எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து அந்த படத்துல இருந்திருக்காது. பிரபு சார் இந்த படத்தை அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் பிரபு சார் பிரபு தான். பிரபுவை வச்சு படம் எடுத்து எந்த படமும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. இப்போ இருக்கிற வெற்றி சாரும் பிரபுவோட இணைஞ்சிட்டாரு. அவருக்கும் வெற்றி, பிரபு சாருக்கு ஒரு இது. இந்த படத்தை எல்லாரும் பணம் கொடுத்து ஏமாந்து போகிற எல்லா தாய்மார்களும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது. இந்த படத்தை எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைங்களோட இது பண்ணி நீங்களும் உங்கள் ப்ரெஸ்ஸில் நல்லா படத்தை பற்றி எழுதி இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வைக்கணும். இருக்கு படம். எங்கள் இளையதிலகம் அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்ல சூப்பராக இருக்கு. நான் பெஸ்ட்டாக சொல்லலாம். சூப்பராக இருக்குது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றேன். படம் பார்க்கறதுக்கோசரமே வந்தேன். என்ன அதனால நல்லா இருக்கு. நடிகர் திலகம் வாரிசு தான் எங்கள் தலைவர். அவர் எங்கள் அண்ணன். அந்த அண்ணன் இல்லைன்னா எங்களுக்கு மெயின். எங்கள் குடும்பம் அதுதான். ஓகே, தேங்க்யூ சார். படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்பா மகனுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக எல்லாருக்குள்ளயுமே அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ்குள்ள எல்லாமே கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. அதாவது எனக்கு நான் கேள்விப்பட்டேன் ஹீரோயினுக்கு இது ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏதோ பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் ஒரு ரொம்ப மெச்சூரிட்டியா நிறைய படம் பண்ண ஒரு எஃபெக்ட்ல எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. குள்ளமா வர அந்த கொண்ட வச்சு வர அந்த சின்ன பையெல்லாம் வேற லெவல் ஆக்டிங். படம் ஃபுல்லாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அந்த 2.5 மணி நேரம் எப்படி போகுதே தெரியல. இதுக்கப்புறம் எந்த படம் வந்தாலும் அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவர் சிவாஜியோட பையன். அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் முத கொண்டு எல்லாமே அவரு எந்த படம் நடிச்சாலும் அவருக்கான கேரக்டர் அவர் செஞ்சிருவாரு. அதேதான் இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருக்கு. வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வேற மாதிரிலாம் நம்ம நல்ல ஃபேமிலியோட ஜாலியா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். நானும் அதில் ஹீரோயின் என்ன பண்ணிருக்கேன். ரொம்ப சுமாராக தான் இருப்பேன். நல்லா படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ராஜபுத்திரன் திரைப்படம் நல்ல அருமையாக வந்திருக்குது. எங்கேயுமே பிசு தட்டலை. எங்கேயுமே தொய்வு இல்லாமல் ஸ்பீடாக படம் போகுது. இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாம். கலகலப்பாகவும் இருக்குது, சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. அப்பா மகன் சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. இந்த படத்தை குடும்பத்தோடு எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஆமாம் ஆமாம். பிரபு சார் வந்து கிராம ஸ்டைல் நல்லா வந்திருக்கு. அவர் வந்து நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு பாராட்டுற விதமாக இருக்குது.
வெற்றி அருமையாக பண்ணியிருக்காரு. லுங்கி 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 கட்டி அவர் கிராமத்து கதாநாயகன் மாறிட்டார். அவர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ராஜபுத்திரன் இந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படத்தின் இயக்குனர் கந்தசாமி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கந்தசாமி அவர்கள் எனக்கு இப்போ 10-12 வருடமாக தெரியும். இந்த படத்தில் அனைத்து கேரக்டர்லையும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து கதாநாயகனா வெற்றி அவர்கள் நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வெற்றி அவர்களை பார்க்காத ஒரு கோணத்தில் இந்த படத்தில் நான் அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் லுங்கி கட்டி நடித்து நான் பார்த்ததில்லை. எப்படி ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு கதாநாயகனை எப்படி நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தா ஒரு யதார்த்தமாக தெரியுமோ பதார்த்தமாக தெரியுமோ அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காரு. அப்புறம் பிரபு சார், இளைய திலகம் பிரபு சார் இன்னமும் வந்து அந்த அழகு குறையாம வயசானாலும் உங்களுக்கு அந்த அந்த முதிர்ச்சி எதுவுமே தெரியவே இல்லை. இன்னமும் சும்மா அப்படியே ஜிங்கு 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 ஜிங்குன்னு தான் இருக்குதுங்க. அப்படி பார்க்கும்போது காதோரம் லோலா அந்த அப்போ பார்த்த அந்த இந்த பிரபு சாரு தான் அப்படியே இருக்கீங்க. ஆமா, அதே மாதிரி பிரபு சாரோட நண்பனா அவரை அவர் பேர் என்ன இமான் அண்ணாச்சி, அவரும் நல்லா சூப்பரா கவுண்டர் கொடுத்து நல்லா சூப்பரா நல்லா ஈக்குவலா பண்ணியிருக்காரு. இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்துல தயாரிப்பாளர் அவர் பேர் சபியா இதோ சொன்னாங்க, அவர் ஒரு சாங்கில் வந்து ஆடுறாரு. அந்த சாங்கில் வந்து ஆடுறதுக்கு ஒரு பெருமை உண்டு. அது என்னன்னா என் தலைவன் டிஆர் அவர்கள் தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. உம்மா தரா அம்மா அவரியா அப்படின்னு, உம்மா தரா அம்மா அவரியா அப்படின்னு அந்த இது லிரிக்ல வரும். நல்லா சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்து. இவர் தான் இங்க வாங்க, இவர் தான் அந்த உம்மா தரா அம்மா அவரியா அப்படின்றது இவர் தான். உங்க பேரு சஃபி. சஃபி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை கூறாத சஃபி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இவர் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காரு. சாங்லயும் வருவாரு, அப்புறம் கிளைமாக்ஸ் ஒரு ட்விஸ்ட்லயும் வராரு. ஸோ இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அநேகமா அடுத்த படத்துல இவர் முழு கதாநாயகனா தான் வருவார்னு நினைக்கிறேன். உண்மையிலே பிரதர், நான் யாருக்கெல்லாம் மாலை போடுறேனோ அவங்களாம் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு மாலை போட்டிருக்கேன். நீங்க உலகம் ஃபுல்லா கண்டிப்பாக சபி அவர்கள் இன்னைக்கு நீங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? மொத்தத்துல வெந்து தணிந்தது காடு. எப்படி வெந்து தணிந்தது காடு. ராஜபுத்திரனுக்கு வணக்கத்தை போடு. சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி 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 வெற்றி. என்ன பண்றாருன்னா அந்த சாங்ல அந்த பொண்ணு பேரு என்னது பாருங்க, பொண்ணு பேர் கூட என் வாயில ஒரு அஸ்மிதான்னு இவர் சொல்றாரு. ஏன்னா நான் அந்த மாதிரி பெண்கள் பாடே இல்லாம வளர்ந்ததுனால மஸ்காரா அந்த பாட்டுல வந்து வரான், உம்மா தர அம்மா அவரியா, எப்படி உம்மா தர அம்மா அவரியா அப்படின்னு. இதேதான் மூமெண்ட். எப்படி வருது? எப்படி மூமெண்ட் இல்ல, மூமெண்ட் எப்படி இது? போட 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 எப்படி உம்மா தர அம்மா அவரியா அப்படின்னு தூரம் நல்லா சூப்பரா ஆடி இருப்பாரு. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரபு சார அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கிறாரு. இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர்.